நைட்டு 8 மணிக்கு எங்கள் அப்பா உயிரோட மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்கு பாதி, குழம்புக்கு பாதி எடுத்து வச்சிட்டோம். வாங்க ஒரு கமகமன்னு ஆற்று மீன் எப்படி வைக்கிறது, குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆற்று மீனோட டேஸ்ட்டே பூண்டு நச்சு கொதிக்கும் போது போடணும். கொதிக்கும் போது போட்டால் நல்ல ஒரு கமகமன்னு வாசம் வரும் பாருங்கள். இந்த குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சோறு வடித்து அந்த மணன்னு இருக்க அந்த ஆற்று மீனை ஊற்றி ஆற்று மீன் வறுவலும் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அப்படி சாப்பிட்டோன்னே அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.